ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வெற்றிமாறனோட கூட்டணியில் உருவாக இருந்த வாடிவாசல் திரைப்படத்துக்கு என்னதான் ஆச்சு, அதை பற்றி முழு டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியா உங்களை நோட்டிபிகேஷன் மூலமா சந்திக்கும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சூர்யாவோட நடிப்புல வெற்றிமாறனோட இயக்கத்துல கலைப்புலி எஸ் தானு அவர்களுடைய தயாரிப்புல உருவாக இருந்த திரைப்படம் தான் வாடிவாசல். இந்த படத்தோட டெஸ்ட் ஷூட்லாம் பாத்தீங்கன்னா முடிச்சாங்க. ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங்கை மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமலே வச்சிருந்தாங்க. சமீபத்துல கூட தனஞ்சயன் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி பேசி இருந்தாரு. அதாவது தயாரிப்பாளர் தானு இந்த படத்துக்காக நிறைய பணத்தை உள்ள போட்டிருக்காரு. அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காகவே நிறைய செலவு பண்ணி இருக்காரு. அதனால இந்த படம் டிராப்லாம் ஆகாதுன்ற மாதிரி தனஞ்சயன் சொல்லி இருந்தாரு. இப்ப பாக்குற வரைக்கும் அதுதாங்க உண்மை. படம் டிராப் அப்படின்றது தானுவோ இல்ல வெற்றிமாறனோ சூர்யாவோ யாருமே இப்ப வரைக்கும் சொல்லல. படம் தள்ளி மட்டும்தான் போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சூர்யா வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல தன்னோட 46வது படத்துல நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதே போல வெற்றிமாறனும் பாத்தீங்கன்னா சிம்புவை வச்சு ஒரு படத்தை இயக்க ஒப்பந்தமாகி அந்த ஷூட்டிங்கும் இப்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சூர்யாவுடைய 46வது படத்தோட ஷூட்டிங்கும் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த படத்தை முடிச்ச கையோட வெற்றிமாறனுடைய வாடிவாசல் திரைப்படத்தை தொடங்குவாங்க அப்படின்றது தான் இப்ப வரைக்கும் தகவலா இருக்குங்க. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஆவேசம் படத்தை இயக்குன ஜீத்து மாதவனோட இயக்கத்துல சூர்யா ஒரு படத்துல நடிப்பாரு. அதுவும் கலைப்புலி எஸ் தானுவோட தயாரிப்புல அப்படின்ற மாதிரி கூட நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா வாடிவாசல் திரைப்படம் இப்ப வரைக்கும் டிராப்லாம் கிடையாதுங்க. வாடிவாசல் தள்ளி போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா வெற்றிமாறன் கிட்ட முழு கதையையும் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு. அதுக்கு வெற்றிமாறனோ நான் பாதி கதை தான் முடிச்சிருக்கேன், மீதி ஷூட்டிங் நடக்க நடக்க அதுக்கப்புறம் தான் என்ன மாதிரியான கொண்டு வரலாம் அப்படின்றத முடிவு பண்ணணுன்ற மாதிரி வெற்றிமாறன் சொல்லி இருக்காரு. ஆனா சூர்யா தரப்புல இருந்து முழு கதைய நீங்க முடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் ஷூட்டிங் தொடங்க முடியுன்ற மாதிரி சூர்யா வெற்றிமாறன் கிட்ட சொல்லிட்டதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அதே போல அதை ஏத்துக்கிட்டு வெற்றிமாறனும் இப்ப 60% கதையை முடிச்சிட்டாராம். இன்னும் 40% கதையை மட்டும்தான் முடிச்சிட்டாரு அப்படின்னா வாடிவாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங்கை தொடங்கிடுவாங்க. இன்னொரு கண்டிஷனும் வச்சிருக்காரு சூர்யா. வாடிவாசல் திரைப்படத்தை ஒரே பாகமா முடிக்கிற மாதிரியான கதையை மட்டும் ரெடி பண்ணுங்க, 2 பாகம்லாம் வேண்டான்ற மாதிரி சூர்யா முடிவு பண்ணி இருக்காராம். அதனாலேயே வெற்றிமாறனும் தன்னோட மூளையை நல்லா போட்டு குழப்பி ஒரு சூப்பரான கதையை ரெடி பண்ண போறாராம். கண்டிப்பா வாடிவாசல் டிராப்லாம் கிடையாது, கண்டிப்பா நடக்குன்ற மாதிரி தான் சினிமா வட்டாரங்கள்ல ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. பொறுத்திருப்போம் வாடிவாசல் திறப்பதற்காக.